ஐயா, பணத்தை தேடிதானேயா பெரிய பெரிய கலை பொக்கிஷங்களையே எழுப்ப முடிகிறது என்று சொன்னால், இந்த அம்மா சொல்றாங்க பணத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்யலாம், பணத்தை வைத்துக்கொண்டு கோவில் கோபுரத்தை கூட திரும்ப கட்ட முடியும். ரேவதி அவர்களே, ஆமாம் ரேவதி, என்ன பேசுறீங்க நீங்க? நடுவர்களே, இந்த பட்டிமன்றத்தை போல எனக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்திய பட்டிமன்றம் இதுவரை நடந்ததே. நீங்க மேடைக்கு வரும்போது எனக்கு தெரியும். ஆமா, மேடைக்கு வரதுக்கு முன்னாடி எப்படி தெரியும், மேடையில தான் எனக்கு மன வருத்தம் வர்ற மாதிரி ஒண்ணு நடந்தது. என்னதுமா? ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு நீங்க 10 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 10,000 ரூபாய்க்கு நடிக்க சொன்னீங்க. இந்த அடிப்பே வராதுமா. சில படங்களை பார்த்து அதை நாங்களும் தெரிந்து கொண்டோம். அதனாலதான் நான் நடிக்கிறது இல்லை. இது ஓகேவா? நான் நடிக்கிறது இல்லை. பிள்ளைகளை கூட்டிட்டு லீவுக்கு வந்திருக்கோம். வந்து ஒரு 10 நாள் கூட இருந்தாச்சு. பிள்ளைகள் மகளோட சந்தோஷமா இருப்பாங்க. திரும்பி போயிருவாங்க. போய் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு அந்த பொண்ணு இப்பதான் அந்த பெரியவங்க 2 பேரும் வீட்டுல இருக்கும் போது பார்த்தா கொடியில அந்த சின்ன பையனோட சட்டையெல்லாம் தொங்கும். ஐயோ, சட்டையெல்லாம் எடுக்காம போயிட்டாளே, மறந்து விட்டுட்டு போயிட்டாளேன்னு சொல்லி அவசர அவசரமா அதை எடுத்து மடிச்சு ஒரு பையில வச்சுக்கிட்டு மத்தியான வெயில்ல அந்த பெரியவர் ஓடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் கொடுத்துட்டு வருவார். அப்ப அந்த வீட்டுக்கு சோர்வா வரும்போது அந்த பாட்டி கேட்பாங்க, சரி இருந்தா இருக்கட்டுமே, எதுக்கு இவ்வளவு வெயிலுக்குள்ள கொண்டு போனீங்க? இருந்தா பிள்ளை ஞாபகமா நம்ம எடுத்து பாத்துக்கலாம்ல, பேர ஞாபகமா, இனிமே அடுத்த வருஷம் தான் வருவான், இப்ப அவன் ஞாபகமா நம்ம எடுத்து பாத்துக்கலாம்ல, ஏன் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தீங்க இவ்வளவு வெயிலுக்குள்ளன்னு கேட்பாங்க. அதுக்கு அந்த தாத்தா சொல்லுவாரு, அதுக்காக நான் கொண்டு கொடுக்கல, கொண்டு போய் கொடுக்கிற சாக்குல இன்னொரு தடவை அந்த முகத்தை பாத்திர மாட்டோமா, அந்த ஆசையில போனேன்னு சொல்றாருன்னா அதுதான் பாசம். காப்பாத்தியாச்சு. நடுவர் அவர்களே என்னமா சொல்றாரு, சிவ சதீஷ் சொல்றாரு, பணம் இருந்தால் தான் கடவுளையே கூட நாம் வாங்க முடியும், பணம் இல்லைன்னா கடவுளே ஒண்ணு செய்ய முடியாதுன்னார். சொன்னார்லாங்கய்யா. இங்க வர்ற வழியில அவ்வளவு தூரம் வானத்தை தொடர அளவுக்கு உயர்ந்து இருக்கு ராஜகோபுரம், தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில். அந்த கோயிலை கட்டிய பராக்கிரம பாண்டியன் ஒரு கல்வெட்டு வச்சிருக்காருயா. இந்த கோபுரத்தில் ஏதாவது சிதிலம் ஏற்பட்டால் அதை சரி செய்கின்றவர்கள் பாதத்தில் என்னுடைய தலையால் வணங்குவேன் என்று ஒரு அரசன் எழுதி வைத்திருக்கிறான் என்றால் பணம் பெருசு இல்ல, தெய்வ பக்தி உயர்ந்ததுன்னு அந்த காலத்துல சொன்னாங்க. திருநீர் பூசினா போதாது, கோயிலுக்கு போகணும், கோயிலுக்கு போகணும், மனசுல பற்று பாசம் இருக்கணும். அது இல்லையேங்கிறது தான் எங்களுக்கு இன்னைக்கு வருத்தம். நடுவர் அவர்களே, ஒரு காலத்துல அண்ணன் தங்கச்சி பாசம்னா நம்ம எப்படி பார்த்தோம், பாச மலர் அப்படியே உருகுனாங்க இல்லையா? அண்ணன் தம்பிகள் பாசம் எப்படி இருந்தது? ஒரு வீட்டுல 4-5 அண்ணன் தம்பி இருப்பாங்க, அப்படி ஒட்டி உறவாடுவாங்க, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக பாட்டு பாடினாங்க. சொத்துக்கு சொத்தாக, சொத்தே தம்பி தான் பாசமா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்களேன், எந்த வீட்லயாவது அண்ணன் தம்பி பாசமா ஒன்னா இருக்கிறத பார்க்க முடியுதா? 10 வயசுல பங்காளி ஆயிடுறான். அத்தனை அண்ணன் தம்பிகளும் சொத்து சண்டைக்காக கோர்ட்ல போய் நிக்கிறான். உன் தம்பி தானே விட்டு கூட, அதெல்லாம் முடியாது, எனக்கு சொத்து முக்கியம்னு நிக்கிறான். அண்ணன் தம்பி பாசம் தேவையில்லைன்னு தூக்கி போடுற காலத்துல பாச பற்றாக்குறையில இந்த மனிதர் குலம் என்னாக போகுதோங்கிறத எங்க வருத்தம். சரி, எங்களுடைய வருத்தம் அதுதான். நடுவர் அவர்களே, சொந்தக்காரங்க வீட்டுக்கு நம்ம போவோம் இல்லையா? ஒரு காலத்துல திடீர்னு போவோம், யார் வீட்டுக்குனாலும் யாருனாலும் போவோம். இப்ப சிவ சதீஷே பாருங்களேன், திடீர்னு அவங்க அத்தை வீட்டுக்கு போவாரு. எதுக்கு? அதான் கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்ப சின்ன பிள்ளையில கல்யாணம் படிச்சுக்கிட்டு இருக்க காலத்துல அத்தை வீட்டுக்கு போனாங்கன்னா அத்தை அப்படி சந்தோஷமா கூப்பிடுவாங்க, வாப்பா வாப்பா, பார்த்து இவ்வளவு நாள் ஆச்சு, இப்படி வந்திருக்கீ அப்படின்னு. எம்மா எம்மா உள்ள சீக்கிரமா பிள்ளைக்கு தோசை கல்ல போடு, 2 தோசை சுட்டு கொடு. அவங்க கொஞ்ச நேரம் இருந்து பேசிக்கிட்டு இருந்துட்டு போவாம்பாங்க. அவங்க வீட்டுல பொண்ணு இருந்துச்சோ? இருந்திருக்கும், அதுக்கு தானே போயிருக்காரு. அது 1க்கு 2 இருந்திருக்கும். 1க்கு குழந்தையெல்லாம் வேணும்னு கேட்டார்ல இவரு இல்லையா? தோசை சுட்டு கொண்டா அவனுக்கு கொடுத்து சாப்பிட வச்சு அனுப்புவோம். பாவம், எத்தனை நாள் பட்னியா இருந்த மாதிரி இருக்கான் பாக்குறதுக்கு பையன் அப்படின்னு சொல்லி தோசை ஊத்தி கொடுத்து, சரி அம்மா ஒரு வாரம் இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போப்பா, நான் கொஞ்ச நாள் வச்சு பாத்துக்கிறேன்னு சொல்லி ஆசையா பேசி தம்பி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புனாருன்னா, ஊர்ல விளைஞ்ச கத்திரிக்காய் தேங்காய் எல்லாத்தையும் 2 பையில போட்டு ஊர்ல கொண்டு குடுன்னு சொல்லி ஏத்தி விடுவாங்க. அவ்வளவு பாசம் இருந்துச்சுல. இன்னைக்கு எந்த சொந்தக்காரங்க வீட்டுக்காவது திடீர்னு நம்ம போய் நிக்க முடியுமா? போன் பண்ணிட்டு போனோம், போய் நின்னோன்னு வைங்களேன், அதை விட கேவலம் எதுவுமே இருக்காது. வந்த உடனே என்ன போன் பண்ணிட்டு வந்திருக்கலாம், இப்படி திடுதிடுப்புன்னு வந்து நிக்கிறீங்க இப்படி கேட்பாங்க. அதுவும் நம்ம மூஞ்ச பார்த்து பேசுறது கிடையாது, டிவியை பார்த்துக்கிட்டே நம்மகிட்ட பேசுறது. அதனாலதான் உங்க வீட்டுக்கு நாங்க வர்றதே.
எங்க வீட்டு ஐயா சொல்றேன், திடீர்னு சொந்தக்கார வீட்டுக்கு போனா வீட்டுல குழந்தைகள் ஏதாவது வந்துட்டு இருக்கும் பாருங்களேன், அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு மாமா யாருன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு கேளுங்க, அது இப்படி நம்மள மேலே கீழையும் பார்க்கும். அது அவ்வளவு பெரிய அவமானமா இருக்கும், நமக்கு தெரியவே தெரியாது இல்லையா? அப்போ சொந்த பந்தங்கள்னா என்னன்னே தெரியாம பாசமே இல்லாமல் வாழ்கிறோமே, நம்ம எங்க போய் நிக்க போறோமோ அப்படிங்கிற கவலை தான் இன்னைக்கு எங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. நடுவர் அவர்களே, பண பற்றாக்குறை இருக்குன்னு நீங்க சொல்ல முடியுமா ஐயா? இல்ல. ஓரளவுக்கு எல்லாருக்குமே தண்ணீரைவோடு வாழக்கூடிய சூழல்ல இன்னைக்கு இருக்கிறோம். எல்லார் கையிலயும் மொபைல் இருக்கு. எல்லாருமே வீட்டு பிள்ளைகளுமே ஓரளவுக்கு படிச்சு வேலைக்கு போய்கிட்டு இருக்கு. சம்பாத்தியத்துக்கு ஒண்ணும் குறைவில்லை. ரொம்ப வறுமைங்கிறதெல்லாம் இல்ல, மேக்சிமம் இல்ல. ஆனா பாசம் என்பதுதான் இன்றைக்கு இல்லாமல் போயிருக்கிறது என்கிறது என்னோட வருத்தம். நடுவர் அவர்களே, நம்ம வீட்டுல ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னு வச்சிருக்கோங்க. நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கையில 5-6 வயசு வரைக்கும் வீட்டுல இருந்தோம். அம்மாவுடைய கொஞ்சி பாட்டி தாத்தாட்ட கதையை கேட்டு நல்ல ஜாலியா வளர்ந்தோம். 6 வயசுக்கு மேல மெதுவா பள்ளிக்கூடத்துக்கு போனோம். ஆனா இப்ப 2 வயசு 2.5 வயசு தான். அதுக்கு மேல பிள்ளைய வீட்டுல வச்சிருக்கிறது கிடையாது. நேர கொண்டு பிளே ஸ்கூல், அப்படிதானா? அது கைய ப்ரீகேஜின்னு ஒண்ணு கொண்டு விடுறாங்க. ஏன் ப்ரீகேஜி தெரியுமா? அது வாயில விரல்ல வச்சுக்கிட்டே இருக்கா, அந்த விரல பிரிச்சு விடுற இடம் தான் ப்ரீகேஜியா. அத சொல்லி கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்திருக்காங்க. அதுக்கு ப்ரீகேஜி, பிளே ஸ்கூல், அப்புறம் எல்கேஜின்னு படிக்க ஆரம்பிக்குது. அப்போ பெற்றவங்களுக்கும் குழந்தை மேல பாசம் இல்லாம போயிடுது, குழந்தைகளுக்கு அம்மா அப்பாங்கிற பாசம் இல்லாம போயிருது. எல்லாருமே ஒரு எந்திரமாக வாழ்கிற ஒரு காலத்துல இன்னைக்கு இருக்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு பெரியவங்க நிறைய வீட்டுல இருக்காங்க ஐயா, ஆனா தனியாக இருக்கிறார்கள். ஒருத்தரும் பேசுறது துணைக்கு ஆளே கிடையாது. முன்னால எல்லாம் ஒரே குடும்பமா இருந்தோம். பாட்டி தாத்தா பெரியப்பா சித்தப்பான்னு எல்லாரும் ஒரு வீட்டுக்குள்ள பாசமாக விட்டு கொடுத்து உதவி செய்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பணிவிட செஞ்சு வாழ்ந்தோம். இன்னைக்கு ஆனா பல வீடுகளில் பெரியவர்கள் வயதானவர்கள் தனியா இருக்காங்க. பாவமா இருக்கு. அதுலயும் பெரியவங்க ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் போகும்போது பாருங்களேன், அந்த மருத்துவமனை கண்ணுக்கெல்லாம் பார்க்க போகும்போது அந்த கண்ணுல மருந்து ஊத்தி கொஞ்ச நேரம் உட்கார வைப்பாங்க. ஒரு டாக்டர் இருந்து இன்னொரு டாக்டர் பார்க்க போறதுக்கு யாரையாவது கைய பிடிச்சாதான் நடந்து போக முடியும் இல்லையா? அப்ப கேட்பாங்க சில பேர், நீங்க என்ன தனியாவா வந்திருக்கீங்க, கூட ஆள் கூட்டிட்டு வரலையான்னு கேட்கும் போது அந்த பெரியவங்க முகத்துல ஒரு வருத்தம் வரும் பாருங்களேன், யாரும் என் கூட வரலையா. அதை சொல்லும் போது அவர் பணம் நிறைய வச்சிருக்காரு, ஆனா பாசத்துக்கும் துணைக்கும் ஆள் இல்லை என்று சொல்லும் போது அவருக்கு வர்ற வலி இருக்க, அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு வேதனை என்று சொல்றோம். சரி நடுவர் அவர்களே, தேன் கூட்டுல இருக்கக்கூடிய தேன் எவ்வளவு நாள் ஆனாலும் கெட்டே போகாதான். அது போல குடும்பங்கிறது ஒரு தேன் கூடு மாதிரி தான். அதுல அன்புங்கிறது தான் தேன். அந்த தேன் இல்லைன்னா அந்த குடும்பத்துக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும், இனிமையே இல்லாம போயிருங்கிறது தான் நாங்க சொல்றோம். இதுல பணம் முக்கியம்னு அவங்க சொல்றாங்க, ஆனா பண பலத்தை விட பலர் பலம் முக்கியம். ஆள் பலம் பலர் பலம் நமக்கு வேணும். ஆள் பலம் நமக்கு இருக்குல்ல, இருக்க போய் தானே பட்டிமன்றம் பேச முடியுது. நம்ம மட்டும் உட்கார்ந்து ஒரு 4 பேரை உட்கார வச்சு ₹1,00,000 கொடுத்தாலும் நீங்க பேசுவீங்களா? இல்லம்மா, பேச மாட்டோம். 4 பேர் அவ்வளவு காசு கொடுக்க மாட்டாங்கம்மா, பேச மாட்டோம். அப்ப பலர் பலம் இருந்தால்தான் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக நடத்த முடியும். நடுவர் அவர்களே, ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். டி ஜானகிராமன் ஒரு கதை எழுதினாரியா, வெயில் அப்படின்னு. சரி, வெயில்னு ஒரு கதை. அந்த கதையில முடிஞ்சது ஒரு தாத்தாவும் பாட்டியும் இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு அவங்க அவங்க பிள்ளைகளை கூட்டிட்டு லீவுக்கு வந்திருக்கும். வந்து ஒரு 10 நாள் கூட இருந்தாச்சு. பிள்ளைகள் மகளோட சந்தோஷமா இருப்பாங்க. திரும்பி போயிருவாங்க. போய் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு அந்த பொண்ணு இப்பதான் அந்த பெரியவங்க 2 பேரும் வீட்டுல இருக்கும் போது பார்த்தா கொடியில அந்த சின்ன பையனோட சட்டை எல்லாம் தொங்கும். ஐயோ, சட்டையெல்லாம் எடுக்காம போயிட்டாளே, மறந்து விட்டுட்டு போயிட்டாளேன்னு சொல்லி அவசர அவசரமா அதை எடுத்து மடிச்சு ஒரு பையில வச்சுக்கிட்டு மத்தியான வெயில்ல அந்த பெரியவர் ஓடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் கொடுத்துட்டு வருவார். அப்ப அந்த வீட்டுக்கு சோர்வா வரும்போது அந்த பாட்டி கேட்பாங்க, சரி இருந்தா இருக்கட்டுமே, எதுக்கு இவ்வளவு வெயிலுக்குள்ள கொண்டு போனீங்க? இருந்தா பிள்ளை ஞாபகமா நம்ம எடுத்து பாத்துக்கலாம்ல, பேர ஞாபகமா, இனிமே அடுத்த வருஷம் தான் வருவான், இப்ப அவன் ஞாபகமா நம்ம எடுத்து பாத்துக்கலாம்ல, ஏன் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தீங்க இவ்வளவு வெயிலுக்குள்ளன்னு கேட்பாங்க. அதுக்கு அந்த தாத்தா சொல்லுவாரு, அதுக்காக நான் கொண்டு கொடுக்கல, கொண்டு போய் கொடுக்கிற சாக்குல இன்னொரு தடவை அந்த முகத்தை பாத்திர மாட்டோமா, அந்த ஆசையில போனேன்னு சொல்றாருன்னா அதுதான் பாசம். பாசம். அந்த பாசத்துக்கு இன்றைக்கு வழி இல்லாமல் குழந்தைகளை கொண்டு
கிரச்சில விடுறாங்க, பள்ளிக்கூடத்துல சின்ன ஸ்கூல்ல விட்டுறது, வயதானவர்களை கொண்டு முதியோர் இல்லத்துல விட்டுறது, இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைப்பில்லாமல் விலைக்கு வைத்திருக்கிற சூழல்ல குடும்பத்தை பயமுறுத்தி கொண்டிருப்பது பாச பற்றாக்குறைதான். நடுவர் அவர்களே, காசு முக்கியம் காசு முக்கியம். அந்த பக்கம் காசு இருந்தா காசை வச்சு நாயை வாங்கலாம், ஆனா அதை வாலாட்ட வைக்க முடியாது. நாயை பத்தி பேசாதீங்க, ஊரு பூரா சண்டையா கிடக்கு. ஆமா, அதை வாலாட்ட வைக்கிறதுக்கு பாசம் வேணும் இல்லையா? காசு இருந்தா அதிகாரத்தின் மூலம், ஒரு பணம் அதிகாரத்தின் மூலம் ரொம்ப கூட்டத்தை கூட்டிடலாம், ஆனால் விசுவாசிகளை உருவாக்க முடியாது. அதற்கெல்லாம் பாசம் வேண்டும். இன்றைக்கு நம்மை குடும்பத்தை பயமுறுத்தி கொண்டிருப்பது பாச பற்றாக்குறையாகத்தான் இருக்கிறது. எல்லா உறவுகளும் சண்டைகளிலும் தகராறுகளிலும் விலகி விலகி போகிற சூழலில் குடும்பம் எப்படி ஒன்றாக இருக்கும் என்பதுதான் கவலையை தருகிறது என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பரவாயில்லையா, இந்த அம்மாவும் கைதட்டல் வாங்கிட்டாங்க. சார், இந்த உலகத்துல எல்லாமே காசாலதான் சார் இயங்குது. நீங்க பாச பற்றாக்குறையை பார்த்து மிரண்டு போயிருக்கு 3 பேர் இந்த அணில. அல்ல, கடைசியில பேச வந்து நம்ம துணை முதல்வர் அம்மா கேக்குறாங்க, ஒரு நாயை காசு கொடுத்து வாங்கலாம், அதை வாலாட்ட வைக்க வேண்டும் என்றால் பாசம் தானே வேணும். பாசமும் வேணாம், மண்ணாங்கட்டி வேணாம், ஒரு பொறை வாங்கி கொடுத்தா தானா வாலாட்டும். ஒரு பிஸ்கட்டை போட்டா டபார் டபார் ஆட்டும். ஒரு நாயை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. காலேஜ்ல பசங்கள் எல்லாம் ஹேண்டில் பண்றது இவங்களுக்கு ஒரு பதவி, இவங்க வேற துணை முதல்வர். ரொம்ப ரேஞ்ச் கம்மியா போச்சு. அதுல ரேவதி கேட்ட ஒண்ணு, எம்மா மனசாட்சி இல்லையம்மா, அவ பட்டிமன்றத்துக்கு அங்கங்க போய் சொல்லுவாங்க, ஓரஞ்சாரமா உலகத்துல நடக்கிறது தான், மனசாட்சியே இல்லாம போய் சொல்ற. அதுவும் நடுவரை பார்த்து அந்த கேள்வி ஏன் கேட்டீர்கள்? என்னம்மா, வேற யாரையாவது கேட்டிருக்கலாம் தானே? நடுவரை பார்த்து இவர் கேட்கிறார், இங்க இவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பதால் தான் பேசுகிறீர்கள், 4 பேர் இருக்காங்க, 1 லட்சம் ரூபாய் கொடுங்க, நீங்க பேசுவீங்களா என்று நடுவரை பார்த்து கேட்கிறார். உடனே எனக்கு ஒரு சினிமா டயலாக் ஞாபகம் வந்து, ஒரு படத்துல கவுண்டமணி சொல்வார், நான் 6 மணிக்கு அப்புறமா வேலையை செய்ய மாட்டேன். ஏன்னா அவருக்கு ஒரு பிரச்சனை, அதனால கண்ணு தெரியாது, வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கப்புறம் அவர் சொல்லுவாரு, நான் 6 மணிக்கு அப்புறம் வேலை செய்ய மாட்டேன்னா எனக்கு 50 ரூபாய் கொடுத்தா 6 நாள் கண்முழிச்சு வேலை பார்ப்பேன். 4 பேர் இருந்தால் பேச மாட்டோமா? ஏன் பேச மாட்டோம்? ஆல் இண்டியா ரேடியோல எங்களை கூப்பிட்டு பேச சொல்றாங்க. முன்னாடி அந்த சுவிட்ச் ஆன் பண்றதுக்கு ஒரே ஒரு ஆள் தான். 1 லட்சம் பேர் முன்னாடி இருப்பதாக பாவித்து கொண்டு நாங்கள் பேசவில்லை. என்னம்மா பேச்சு? இந்த பாசத்துல கட்சியிலேயே எல்லாம் இப்படிதான் நடுவர் தப்பு தப்பா பேசுறாங்க. ஆமா, ஒண்ணு கூட சரியில்லை. உடனே தென்காசி கோபுரம் எவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கிறது. பராந்தக பாண்டியன் அங்க வந்து பராக்கிரம பாண்டியன் வந்து சொன்னார், இந்த கோவில் ஒருவேளை பழுதுபட்டால் அதை சரி செய்து கொடுப்பவர்களுடைய காலில் நான் விழுவேன் என்று பராக்கிரம பாண்டியன் அங்கே கல்வெட்டு சொன்னாங்களா இல்ல? கேட்டீங்களா இல்லையம்மா? இது வேற, உங்கள்கிட்ட கீரிக்கும் பாம்புக்கு எங்க ஊர்ல சண்டை விடுறவ மாதிரி நான் கேட்க வேண்டும். கேட்டீங்களா? புரிஞ்சுதா? கை தட்டுறீங்களா என்று எழுதி வைத்திருக்கிறார். அந்த கோவிலினுடைய கோபுரம் 250 ஆண்டுகளுக்கு முன்னால் சிதிலம் அடைந்தது. மின்னல் தாக்கி 250 வருஷமா அந்த கோயிலினுடைய கோபுரத்தை யாருமே சரி செய்யல. ஏன்? அவங்களுக்கு எல்லாம் பாசம் இல்லையா? சிவன் மீது பக்தி இல்லையா? எல்லாம் இருந்தது. ஐயா சிவந்தி ஆதித்தனார் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களும் மற்றவர்களினுடைய உதவியோடு அந்த கோவிலை 2000ஆம் ஆண்டுக்கு முன்னாடி 1990ஆம் ஆண்டு அதை பழுது பார்த்து புதுப்பித்து கும்பாபிஷேகம் நடத்தினார்கள். எப்படி? ஐயா, பணத்தை தேடிதானேயா பெரிய பெரிய கலை பொக்கிஷங்களையே எழுப்ப முடிகிறது என்று சொன்னால், இந்த அம்மா வந்து சொல்றாங்க, பணத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்யலாம்? பணத்தை வைத்துக் கொண்டு கோவில் கோபுரத்தை கூட திரும்ப கட்ட முடியும். ரேவதி அவர்களே, ஆமாம் ரேவதி, என்ன பேசுறீங்க நீங்க? நடுவர்களே, இந்த பட்டிமன்றத்தை போல எனக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்திய பட்டிமன்றம் இதுவரை நடந்ததே. நீங்க மேடைக்கு வரும்போது எனக்கு தெரியும். ஆமா, மேடைக்கு வரதுக்கு முன்னாடி எப்படி தெரியும்? மேடையில தான் எனக்கு மன வருத்தம் வர்ற மாதிரி ஒண்ணு நடந்தது. என்னதுமா? ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு நீங்க 10 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 10,000 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா இந்த அடிப்பே வராதுமா. சில படங்களை பார்த்து அதை நாங்களும் தெரிந்து கொண்டோம். அதனாலதான் நான் நடிக்கிறது இல்லை. இது ஓகேவா? நான் நடிக்கிறது இல்லை. ஐயா, ஒரு சின்ன பிள்ளை எங்க அணியில பேசுது.
இப்பதான் பட்டிமன்றத்துக்கு பேச வந்திருக்கு. நீங்க என்ன செய்யணும், பாச கட்சி தானே நீங்க 3 பேரும். அந்த பிள்ளை நீங்க பாசத்தை உண்மையிலேயே நம்பினா இந்த 3 பேரும் பேச வருகிற அந்த சின்ன பிள்ளையிடம் பாசத்தோடு நடந்து கொண்டிருக்க வேண்டும். நீங்க 3 பேர் எப்படி நடந்துக்கிட்டீங்க? முதல் ஆளு பேசுறாரு, அவர் ஒண்ணும் அவ்வளவு ஒர்த்து இல்லையா? யாரு? சிவசதீஷ். அவருக்கு நல்ல பொண்ணு கிடைச்சது, இவருக்கு இன்னும் பொறாம. இவர் பொண்ணுக்கே கல்யாணம் 6 வயசு வந்தாச்சு. அவரே ஒர்த்து இல்லைன்னா உங்களை பத்தி என்ன சொல்லுவது? உங்களுக்கே ஒருத்தர் பொண்ணு கொடுத்திருக்காரு, அவருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாரு. சரி, அவர் தான் அப்படின்னா அடுத்து வந்த கவிதா, மிஸ்டர் சதீஷ். ஏன் நாங்க சொல்ல மாட்டோமா மிஸ்ஸஸ் கவிதா? எங்களுக்கு சொல்ல வராதா? சொல்லுங்க, சொல்லிட்டீங்கல்ல. கவிதா வாயில ஒரு நல்ல வார்த்தை வராது. சிவசதீஷனோட மாமனார் காணாம போடணும். ஏற்கனவே இவர் வந்தாலே அவர் காணாம போயிடுறாரு. அதுல மிஸ்டர் சதீஷ் பெரிய ரம்யா கிருஷ்ணன் நினைப்பு. நீலாம்பரி. ஆமா, அந்த காலை தூக்கி அப்படி போடல அப்படின்னா நீங்க சொல்லிட்டு வச்சிருப்பீங்க. ரஜினிகாந்த் உங்க மாப்பிள்ளைக்கு பதிலா. அம்மா இப்பதான் எனக்கு நடிக்க வராது, நீங்க இப்ப தேவையில்லாம சினிமாவை எழுதுறீங்க. சரி, அப்புறமா அந்த கவிதா தான் அப்படி பேசினா, அடுத்து பேச வந்த ரேவதி. என்ன கவிதா என்ன சொன்னாங்க கேட்டீங்களா? மைக் சரியா இருக்கு. கவிதா என்ன சொன்னாங்க கேட்டீங்களா? சின்ன தம்பி படத்துல எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம், அதுதான் சிவசதீஷா. என்னம்மா அநியாயம்! விவரம் இல்லாத என்ன 3 பேருமா சேர்ந்து. ஆமா, ரேவதி சொல்றாங்க சதீஷ் உடம்புல 100 மில்லி லிட்டர் கூட ரத்தம் இல்லையா. இவங்க பெரிய டாக்டர், இவங்க அளந்து பார்த்தாங்க. பேசுற போது பொதுமக்கள் எல்லாம் கை தட்டவில்லையே என்று என் தம்பிக்கு கொஞ்சம் மன வருத்தம் இருந்த காரணத்தால் 2 யூனிட்னு சொல்றதுக்கு பதிலா 2 லிட்டர்னு சொல்லிட்டாங்க. அது டங்கு ஸ்லிப் ஆயி. ஆமா, அப்ப கூட பேசுற ஒரு பேச்சாளர் ஒருவேளை டங்கு ஸ்லிப் ஆகி ஒன்னு தப்பா சொல்லிட்டா கூட நம்ம தம்பி தானே, எதிர்கட்சியில இருந்தா என்ன, பாசம் எல்லாரையும் ஒன்று சேர்க்கும் அப்படின்னு பெருந்தன்மையா இருக்க வேண்டிய இந்த 3 பேரும் கொஞ்சம் கூட பெருந்தன்மை இல்லாம பாசம் இல்லாம பேசிட்டு பாசம் தான் சிறந்தது 3 பேரும் சொல்றாங்க. நடுவர் வேற அப்பப்ப கைதட்டி அவர்களை பாராட்டுகிறார். பொதுமக்களே, இந்த பாவத்துக்கெல்லாம் நான் பொறுப்பே இல்லை, நீங்களே பாத்துக்குங்க. இது ஏதோ கவுண்டர் பண்ணி சொன்ன டயலாக் மாதிரி இருக்கு. கவிதா ஜவஹர் பேசுற போது சொல்றாரு, நமக்கு எதுக்குமா மகாத்மா காந்தி காமராஜர்லாம், அவங்க எல்லாம் மிகப்பெரிய மனிதர்கள். நாம பேசுவது குடும்பத்தை பற்றி. காமராஜர் திருமணமே செய்து கொள்ளாமல் எந்த உறவும் இல்லாமல் இந்த நாட்டுக்காகவே வாழ்ந்த ஒரு மாமனிதர். மகாத்மா காந்தி அவர் குடும்பத்துக்காக கொஞ்சம் கூட பணம் சம்பாதிக்காமல் நாட்டுக்காகவே வாழ்ந்தவர். இப்படிப்பட்டவர்கள் ஒரு தேசத்தில் இருப்பது நமக்கு பெருமை. ஆனால் இப்படிப்பட்டவர்கள் கோடியில 1 2 தான் இருக்க முடியும். கவிதாவை பார்த்து கேட்கிறப்ப கவிதா வீட்லயே ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க தங்கச்சியோ ஏதோ சித்தி பொண்ணு யாருக்கோ மாப்பிள்ளை பாக்குறாங்க. கவிதாவே அவங்களுக்கு ஊர் முழுக்க விசிறிகள் இருப்பதனால் இங்கெல்லாம் வந்து சொல்லி வச்சிருக்காங்க, நல்ல மாப்பிள்ளை கிடைச்சா சொல்லுங்கன்னு சொல்லி. விசிறி? ஆமா, இருக்காங்களே இல்லையா? இருக்கு, ஃபேன் நிறைய இருக்கு. ஒரு நல்ல மாப்பிள்ளை, தங்கமான குணம், அவரை மாதிரி நல்ல ஒரு உலகத்திலேயே இருக்க மாட்டார். என்னங்க செய்யறாரு அவர்? அரையாடை கட்டி கொண்டு தேசத்துக்கு மகாத்மா காந்தியை போல சேவை செய்கிறார். பொண்ணு கொடுப்பீங்களா? சுண்டல் வாங்கி தின்னுகிட்டு இருக்காரு. சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. நீங்க தானே சொன்னீங்க மகாத்மா காந்தியை போல உண்டா? நம்ம வீட்டுல ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை வந்து அப்படி பாப்போமா? நம்ம மொத கேள்வி என்ன கேட்பீங்க? ஒரு நல்ல மாப்பிள்ளை இருக்குங்க, எல்லாமே சரிங்க, மாமனார் மாமியார் பிக்கலே கிடையாது, அவங்க வேற ஊர்ல இருக்காங்க, நல்லா படிச்சிருக்கு பையன், பார்க்க சூப்பரா இருக்காரு, நம்ம சிவசதீஷ் மாதிரி இருக்காரு. 230 நாள். சரி, நம்ம அரவிந்த் சாமி மாதிரி இருக்காரு. இப்படின்னா உடனே கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா? முத கேள்வி என்ன கேள்வி கேட்பீங்க? என்ன சம்பளம், எவ்வளவு வேலை பார்க்கறோம் கேட்பீங்களா மாட்டீங்களா? அப்ப 2 பேரை இணைப்பறவைகளாக்கி அவர்களை பாசத்திலே ஒன்று சேர்க்க வேண்டிய திருமணம் என்ற பந்தத்துக்கே ஏங்க மைக் செட்டுக்காரர் மத்த எதிர்கட்சியோட சேர்ந்து சதி பண்றீங்க? இப்பதான் ஓரளவு லேசா கைத்தட்ட ஆரம்பிக்கிறாங்க, அப்ப மைக்க கெடுங்க. அப்ப திருமணம் என்ற பந்தத்திலே இருவரை இணைப்பதற்கு, பாசத்திலே இருவரை இணைத்து போடுவதற்கு முதல் படியாக நீங்கள் வைக்கிற அளவுகோலே அவர் என்ன சம்பாதிக்கிறார் என்று நீங்கள் என்பதை நீங்கள் ஒத்துக்கொண்டால் பணம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. அச்சமுடையார் கரணில்லை ஆங்கில்லை பொச்சாப்புடையார்க்கு நன்கு முயுவ விளக்க உரை. உள்ளத்தில் அச்சம் உடையவர்க்கு புறத்திலே அரண் இருந்து பயன் இல்லை, அதுபோல் மறதி உடையவர்க்கு நல்ல நிலை வாய்த்தும் பயன் இல்லை.
சாலமன் பாப்பையா விளக்க உரை. மனத்துள் பயம் உள்ளவர்க்கு எத்தகைய பாதுகாப்பாலும் பயன் இல்லை. அதுபோலவே மறதி உடையவர்க்கும் பாதுகாப்பால் பயன் இல்லை. கலைஞர் விளக்க உரை. பயத்தினால் நடுங்குகிறவர்களுக்கு தம்மைச் சுற்றி பாதுகாப்புக்கான அரண் கட்டப்பட்டிருந்தாலும் எந்த பயனுமில்லை. அதைப் போலவே என்னதான் அச்சமுடையார் கரணில்லை ஆங்கில்லை பொச்சாப்புடையார்க்கு நன்கு முயுவ விளக்க உரை. உள்ளத்தில் அச்சம் உடையவர்க்கு புறத்திலே அரண் இருந்து பயன் இல்லை. அதுபோல் மறதி உடையவர்க்கு நல்ல நிலை வாய்த்தும் பயன் இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. மனத்துள் பயம் உள்ளவர்க்கு எத்தகைய பாதுகாப்பாலும் பயன் இல்லை. அதுபோலவே மறதி உடையவர்க்கும் பாதுகாப்பால் பயன் இல்லை. கலைஞர் விளக்க உரை. பயத்தினால் நடுங்குகிறவர்களுக்கு தம்மைச் சுற்றி பாதுகாப்புக்கான அரண் கட்டப்பட்டிருந்தாலும் எந்த பயனுமில்லை. அதைப் போலவே என்னதான் அச்சமுடையார் கரணில்லை ஆங்கில்லை பொச்சாப்புடையார்க்கு நன்கு முயுவ விளக்க உரை. உள்ளத்தில் அச்சம் உடையவர்க்கு புறத்திலே அரண் இருந்து பயன் இல்லை. அதுபோல் மறதி உடையவர்க்கு நல்ல நிலை வாய்த்தும் பயன் இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. மனத்துள் பயம் உள்ளவர்க்கு எத்தகைய பாதுகாப்பாலும் பயன் இல்லை. அதுபோலவே மறதி உடையவர்க்கும் பாதுகாப்பால் பயன் இல்லை. கலைஞர் விளக்க உரை. பயத்தினால் நடுங்குகிறவர்களுக்கு தம்மைச் சுற்றி பாதுகாப்புக்கான அரண் கட்டப்பட்டிருந்தாலும் எந்த பயனுமில்லை. அதைப் போலவே என்னதான் அச்சமுடையார் கரணில்லை ஆங்கில்லை பொச்சாப்புடையார்க்கு நன்கு முயுவ விளக்க உரை. உள்ளத்தில் அச்சம் உடையவர்க்கு புறத்திலே அரண் இருந்து பயன் இல்லை. அதுபோல் மறதி உடையவர்க்கு நல்ல நிலை வாய்த்தும் பயன் இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. மனத்துள் பயம் உள்ளவர்க்கு எத்தகைய பாதுகாப்பாலும் பயன் இல்லை. அதுபோலவே மறதி உடையவர்க்கும் பாதுகாப்பால் பயன் இல்லை. கலைஞர் விளக்க உரை. பயத்தினால் நடுங்குகிறவர்களுக்கு தம்மைச் சுற்றி பாதுகாப்புக்கான அரண் கட்டப்பட்டிருந்தாலும் எந்த பயனுமில்லை. அதைப் போலவே என்னதான் அச்சமுடையார் கரணில்லை ஆங்கில்லை பொச்சாப்புடையார்க்கு நன்கு முயுவ விளக்க உரை. உள்ளத்தில் அச்சம் உடையவர்க்கு புறத்திலே அரண் இருந்து பயன் இல்லை. அதுபோல் மறதி உடையவர்க்கு நல்ல நிலை வாய்த்தும் பயன் இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. மனத்துள் பயம் உள்ளவர்க்கு எத்தகைய பாதுகாப்பாலும் பயன் இல்லை. அதுபோலவே மறதி உடையவர்க்கும் பாதுகாப்பால் பயன் இல்லை. கலைஞர் விளக்க உரை. பயத்தினால் நடுங்குகிறவர்களுக்கு தம்மைச் சுற்றி பாதுகாப்புக்கான அரண் கட்டப்பட்டிருந்தாலும் எந்த பயனுமில்லை. அதைப் போலவே என்னதான் அச்சமுடையார் கரணில்லை ஆங்கில்லை பொச்சாப்புடையார்க்கு நன்கு முயுவ விளக்க உரை. உள்ளத்தில் அச்சம் உடையவர்க்கு புறத்திலே அரண் இருந்து பயன் இல்லை. அதுபோல் மறதி உடையவர்க்கு நல்ல நிலை வாய்த்தும் பயன் இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. மனத்துள் பயம் உள்ளவர்க்கு எத்தகைய பாதுகாப்பாலும் பயன் இல்லை. அதுபோலவே மறதி உடையவர்க்கும் பாதுகாப்பால் பயன் இல்லை. கலைஞர் விளக்க உரை. பயத்தினால் நடுங்குகிறவர்களுக்கு தம்மைச் சுற்றி பாதுகாப்புக்கான அரண் கட்டப்பட்டிருந்தாலும் எந்த பயனுமில்லை. அதைப் போலவே என்னதான் அச்சமுடையார் கரணில்லை ஆங்கில்லை பொச்சாப்புடையார்க்கு நன்கு முயுவ விளக்க உரை. உள்ளத்தில் அச்சம் உடையவர்க்கு புறத்திலே அரண் இருந்து பயன் இல்லை. அதுபோல் மறதி உடையவர்க்கு நல்ல நிலை வாய்த்தும் பயன் இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. மனத்துள் பயம் உள்ளவர்க்கு எத்தகைய பாதுகாப்பாலும் பயன் இல்லை. அதுபோலவே மறதி உடையவர்க்கும் பாதுகாப்பால் பயன் இல்லை. கலைஞர் விளக்க உரை. பயத்தினால் நடுங்குகிறவர்களுக்கு தம்மைச் சுற்றி பாதுகாப்புக்கான அரண் கட்டப்பட்டிருந்தாலும் எந்த பயனுமில்லை. அதைப் போலவே என்னதான் அச்சமுடையார் கரணில்லை ஆங்கில்லை பொச்சாப்புடையார்க்கு நன்கு முயுவ விளக்க உரை. உள்ளத்தில் அச்சம் உடையவர்க்கு புறத்திலே அரண் இருந்து பயன் இல்லை. அதுபோல் மறதி உடையவர்க்கு நல்ல நிலை வாய்த்தும் பயன் இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. மனத்துள் பயம் உள்ளவர்க்கு எத்தகைய பாதுகாப்பாலும் பயன் இல்லை. அதுபோலவே மறதி உடையவர்க்கும் பாதுகாப்பால் பயன் இல்லை. கலைஞர் விளக்க உரை. பயத்தினால் நடுங்குகிறவர்களுக்கு தம்மைச் சுற்றி பாதுகாப்புக்கான அரண் கட்டப்பட்டிருந்தாலும் எந்த பயனுமில்லை. அதைப் போலவே என்னதான் அச்சமுடையார் கரணில்லை ஆங்கில்லை பொச்சாப்புடையார்க்கு நன்கு முயுவ விளக்க உரை. உள்ளத்தில் அச்சம் உடையவர்க்கு புறத்திலே அரண் இருந்து பயன் இல்லை. அதுபோல் மறதி உடையவர்க்கு நல்ல நிலை வாய்த்தும் பயன் இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. மனத்துள் பயம் உள்ளவர்க்கு எத்தகைய பாதுகாப்பாலும் பயன் இல்லை. அதுபோலவே மறதி உடையவர்க்கும் பாதுகாப்பால் பயன் இல்லை.
கலைஞர் விளக்க உரை. பயத்தினால் நடுங்குகிறவர்களுக்கு தம்மைச் சுற்றி பாதுகாப்புக்கான அரண் கட்டப்பட்டிருந்தாலும் எந்த பயனுமில்லை. அதைப் போலவே என்னதான் அச்சமுடையார் கரணில்லை ஆங்கில்லை பொச்சாப்புடையார்க்கு நன்கு முயுவ விளக்க உரை. உள்ளத்தில் அச்சம் உடையவர்க்கு புறத்திலே அரண் இருந்து பயன் இல்லை. அதுபோல் மறதி உடையவர்க்கு நல்ல நிலை வாய்த்தும் பயன் இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. மனத்துள் பயம் உள்ளவர்க்கு எத்தகைய பாதுகாப்பாலும் பயன் இல்லை. அதுபோலவே மறதி உடையவர்க்கும் பாதுகாப்பால் பயன் இல்லை. கலைஞர் விளக்க உரை. பயத்தினால் நடுங்குகிறவர்களுக்கு தம்மைச் சுற்றி பாதுகாப்புக்கான அரண் கட்டப்பட்டிருந்தாலும் எந்த பயனுமில்லை. அதைப் போலவே என்னதான்